கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ப்ரீவியஸ் பார்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம அமனைத்தான் காமிக்கிறாங்க. ஸோ அவனுமே தன்னுடைய குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்குமே ஓடி வாரா. அங்கே வந்து பார்த்தா அந்த சூனிய கண்ணாடியுமே ஆடிட்டு தான் இருக்குது. ஸோ அவன் அதை பிடிச்சிக்கிறான். கபீர்ட்டையுமே இந்த கண்ணாடி உடஞ்சிட்டுனா நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாருமே இறந்துருவாங்க கபீர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அவனுமே எதையும் கண்டுக்காம அவன் பெசாட்டு போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறமே ரோஷினி இறந்துருவா அப்படின்ற மாதிரி அவனுமே சொல்லிடுறான். ஸோ இவனுமே ரோஷினி நம்மளுக்கு தேவைப்படுவாள அப்படின்னு சொல்லிட்டுமே அந்த கண்ணாடியை மேலே விட அம்மன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ப்ளீஸ் கபீர், நீ அப்படிலாம் செய்யாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதுமே என்னை நம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ இவனுமே மேலே விட்டுடுறான். இவன் தன்னுடைய சக்தியை எக்ஸ்போஸ் பண்ணி அந்த கண்ணாடியுமே பிடிச்சிட்டு இருக்கான். ஒரு செகண்ட் நம்ம ஹீரோக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுக்கப்புறம் பாசிகரை கூப்பிட்டுமே அவனுமே அந்த கண்ணாடியில் உள்ள எல்லாரையுமே வெளியில வர வச்சிடுறான். அந்த கண்ணாடியுமே மறையுமே வச்சிடுறான். அவனுமே வந்து பார்க்கும்போது ஹாலில் எல்லாருமே மயக்கத்துல தான் இருக்காங்க. எல்லாத்தையுமே எழுப்பிட்டு இருக்கான். ஸோ அப்போ நம்ம ரோஷியுமே அவன் நீங்கள் ஒரு தடவை இந்த மேஜிக்கை செஞ்சு காட்டுங்களேன் எனக்கு அப்படின்ற மாதிரி கான்ஷியஸ் இல்லாத மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துட்டு ஒரு செகண்ட் நம்ம அம்மனுமே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். அவளையுமே தூக்கிட்டு போய் தன்னுடைய ரூம்லையுமே படுக்க வைக்கிறான். ஸோ அவளுமே ஞாபகம் வந்த மாதிரி கண்ணை முழிச்சு அம்மன் இங்கே நான் எப்படி இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ஸோ அம்மனுமே இவளுக்கு ஒரு நிமிஷம் ஞாபகம் வந்துட்டா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். ஆனால் அதுக்குள்ளேயுமே இந்த கபீர் பயலும் வந்து தன்னுடைய ரத்தத்தை கொடுத்துமே அவளை அப்படி ஹிப்னோடைஸ் பண்ணிட்டு இவனுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து மயக்கம் அடையவும் வச்சு தென் நம்ம ஹீரோவுக்கு அங்கே யாரோ இருந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவன் வெளில வந்து பார்க்க சொல்லையுமே அங்கே அந்த ரத்தம் விழுந்து கிடக்கிறது தெரியுது. ஸோ இவன் நேராக கபீர்கிட்ட வந்துமே பேசிட்டு இருக்கான். அப்போ கபீருமே வந்துட்டு உனக்கு என் மேலே டவுட் இருக்குன்னுமே தெரியும், எனக்கு இந்த சக்தி எப்படி வந்துச்சுன்னு தானே கேட்குறேன். எஸ், ஜின்னுடைய தாக்கம் எனக்குமே என்னுடைய மேலே இருக்கு. ஆனால் நான் இதை அம்மாட்ட சொல்லிட்டேன்னா அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க தானே, அதனால தான் நான் அம்மாட்ட சொல்லாமல் மறைச்சு வச்சிருந்தேன். அந்த ஜின் தான் ரொம்ப பெரிய ஆளாச்சு. ஸோ அந்த ஜின்னுக்கு தெரியாதா, கண்டுபிடிச்சிட்டு என்னையுமே நான் பாதிக்கப்பட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. தென் அம்மனுமே ஆமா நீ அம்மாட்ட சொல்லியிருந்தா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க, நீ சொல்லாதது ஒரு வகையில் நல்லது தான். அது மட்டும் இல்லாமல் நான் போய் ருபினா அம்மாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இவனுமே உனக்கு முன்னாடி நான் போய் அவங்கள பார்த்தாகணுமே அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான். தென் கபீருமே அவளுடைய சக்தியை வச்சு ருபினா வீட்டுக்குமே போயிடுறான். ஸோ அங்கே நம்ம ருபினாவுமே நீ இங்கே வந்திருக்க, நீ என்ன ஜின்னா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இவனுமே கத்தி எடுத்து அவங்கள குத்தவுமே போய்கிட்டு இருக்கான். ஸோ ஒரு சில கட்டத்தில் அவங்கள குத்திடவுமே செஞ்சிடுறான். குத்துறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய உருவத்துக்குமே மாறி அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கான். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவுமே போயிருப்பான் இல்லையா, அவனுமே ருபினாட்ட போய் பேசிட்டு இருக்கான். பட் அந்த ருபினாவை பார்க்கறதுக்குள்ளேயுமே அவன் வேற இடத்துக்கு ருபினாவை ஷிஃப்ட் பண்ணி வச்சிடுறான். தென் அங்கே வந்த அவனுமே இந்த மாதிரி ரோஷினி அவளுடைய கண்டிஷன்லேயே இல்லை, அந்த ஜின்னுடைய கண்டிஷனில் தான் இருக்கிறா, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஆனால் அந்த இடத்துல இருக்கிறது ருபினா கிடையாது தானே, இந்த கபீர் பைய தானே. ஸோ அவன் இஷ்டத்துக்கு அவனுமே பேசிட்டு இருக்கான். நான் சொல்றதை மட்டும் கேளாம நீ கபீரை முழுசா நம்பணும். அந்த நட்சத்திர இரவு வர்ற அன்னைக்குமே நீ கபீரை மட்டும்தான் நம்பணும், நீங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் சேர்ந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீ ரோஷினிக்கு அதுக்கப்புறம் வந்து ஞாபகம் வரட்டும், அது வரைக்கும் பிரச்சனையே கிடையாது, அதுக்கப்புறம் நீ எந்த கான்சென்ட்ரேஷனும் பண்ண வேணாம். ஸோ நீ இந்த மாதிரிலாம் பண்ணு, உன்னுடைய ரோஷினி உனக்கு கிடைச்சிருவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவனுமே சரி ரூபினாமா நான் போயிட்டாரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயுமே நின்றுட்டு இருக்கான். ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா. ஸோ இவனுமே அது கபீர் தானோ அப்படின்ற மாதிரி டவுட் பண்ணிட்டு மறுபடியுமே வந்து அந்த வாசலில் நின்று பார்க்குறான். பார்த்தா அங்கே கபீருமே அப்படி தன்னுடைய பாடி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுமே தெரிஞ்சிருச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோவுமே அவனுக்கு ஃபோன் பண்ணுறான். ஃபோனை எடுத்து அவனுமே சொல்லு அவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நீ எங்கே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது நான் இந்த மாதிரி வெளியில் இருக்கேன்ப்பா, நீ எங்கே இருக்க அப்படின்ற மாதிரி அவனுமே கேட்டுட்டு இருக்கான். இவனுமே சொல்கிறான் நான் ருபினா வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுமே ஓ அப்படியா சரி சரி ருபினா அம்மா சொன்னாங்க உன்னை முழுசாக நம்பணும்னு அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். உடனே அவனுமே ஆமாம் ஆமாம் அவங்க சொல்கிறத நீ ஃபுல்லாகவே நம்புன அப்படின்ற மாதிரி சொல்லியுமே தன்னுடைய ஃபோனை வைக்கிறான். தென் நம்ம கபீரை பற்றி எல்லா உண்மையுமே நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ தன்னுடைய வீட்டுக்கு வந்துமே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். அப்போ பாட்டி சொல்கிறாங்க இனிமேல் கபீர் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஆனால் பர்வீனோ தடுக்க தானே செய்வாங்க, அவங்களுக்கு இவங்களை வச்சு ஒரு இன்டென்ஷன் இருக்குதானே. ஸோ அவங்களுமே வந்துட்டு இல்லை கபீர் இங்கே இருக்கட்டும், அவன் இங்கே இருந்தால் தான் அவனுடைய ஒவ்வொரு மூவியும் நம்ம செக் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம அம்மனுமே ஆமாம் கபீர் இங்கே இருக்கட்டும், நீங்கள் எல்லாருமே அவன் மேலே ஒரு கண்ணை வச்சுக்கோங்க, நான் நம்ம ரோஷியை மட்டும் எப்படியாச்சும் பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ நம்ம ரோஷியுமே கண்ணை முழிச்சிருப்பாங்க. அந்த இடத்துக்கு பேர்ட்ஸ்மே வருது. அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பேர்ட்ஸ் எல்லாமே நிறைய லெட்டர்ஸ் கொண்டு வருது. இவங்க எல்லா லெட்டர்ஸையுமே அம்மனை பற்றி எழுதியிருக்க அந்த லெட்டர்ஸ் தான். ஸோ அதெல்லாம் கீழேயுமே போட்டுடுது. ஸோ இதெல்லாம் என்ன லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து பார்க்குறாங்க. என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் மாதிரியே இருக்குது அப்படின்னு
சொல்லிட்டு ஒவ்வொரு லெட்டர்ஸையுமே வாசிச்சு பார்க்குறாங்க. அவங்க வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவமே அந்த லெட்டர்ஸில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்குமே உண்மை எல்லாமே தெரிஞ்சிருது. நான் அம்மனை போய் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கியூரியாசிட்டியில் அந்த இடத்துக்குமே ஓடி வந்துட்டு இருக்காங்க. தென் ருபினாவை காப்பாற்றணும்னு நம்ம ஹீரோவுமே கபீர் கிட்ட போய் பேச போயிடுப்பான். ஸோ அப்போ கபீர்ட்டுமே நிறைய பேர் எனக்கு துரோகம் பண்ணுறாங்க வைக்கிறாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருப்பான். நீ கவலைப்படாத, ருபினாமா சொன்ன மாதிரியே நம்ம 2 பேரும் ஒத்துமையா இருப்போன்ற மாதிரி கபீர் சொல்லிட்டு இருக்கான். சரி அப்படின்ற மாதிரி அவனுமே சொல்லிடுறான். ஆனால் நம்ம ஹீரோவோ ருபினாவுடைய கை அந்த கட்டில் கீழே இருக்கிறத நோட் பண்ணியிருக்கிறான். பட் பண்ணாத மாதிரி அந்த இடத்துல இருந்துமே போயிடுறான். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இவனுமே நீ ஏன்ட்டே நடிக்கியா அமன், என்னை பற்றி எல்லா உண்மையும் உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு எனக்கு தெரியும், அதையே நீ ஏன்ட்ட இப்படி நடிக்கணும்னு எனக்கு தெரியல, ஸோ இப்பத்துல இருந்து நம்ம கேம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். தென் கபீருமே அந்த ரூம்ல இருந்து வெளியில வந்திருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோவுமே ருபினாவை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவனுடைய ரூமுக்குமே போயிடுறான். அதுக்கப்புறம் ஃபோனில் ஃபரா உன்னுடைய அம்மா எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க, பத்திரமா இருக்காங்க, நீ கவலைப்படாதமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அந்த இடத்துல நம்ம ருபினாவையுமே எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி தான் நம்மள ஹீரோவோட மைண்ட் செட்டுமே இருக்கிறோம். ஆனால் இங்கே நம்ம ஹீரோயின் ஓடி வந்திருப்பான் இல்லையா, அந்த கபீர் முன்னாடி தான் வந்திருப்பான். ஸோ அவளுமே நீ அம்மனுக்கு அகெயின்ஸ்டா என்னெல்லாம் பண்ணன்னு சொல்லிட்டு நான் அம்மன்ட்ட சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனால் இவனோ உனக்கு நடந்த கெட்டதை பற்றி தான் நீ நினச்சி பார்க்குற, உனக்கு நடந்த நல்லதை பற்றி நீ யோசிச்சு பார்க்க மாட்டிய, உனக்கு உயிரை கொடுத்ததே நான் தான், அது உனக்கு தெரியும் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோயினோ நான் போய் அம்மன்ட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஓட பார்க்குறா இல்லையா, அவளையுமே தன்னுடைய சக்தியை வச்சு அப்படி மயக்கம் போட்டு கீழே விழ வச்சிடுறான். ஒரு பிளானை போட்டு ரோஷினியோடைய உருவத்தையுமே எடுத்துப்பான். அப்படியே நம்ம அம்மன்ட்ட வந்து அவனையுமே கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். அவனுமே அவனுடைய மனசுல யோசிச்சு வைக்கிறான், நான் இந்த மாதிரி உன்னை பிஸியா வச்சுக்கிட்டாதான் நீ ருபினா பக்கம் போக மாட்டா, அவங்கள காப்பாற்ற மாட்டா அப்படின்ற மாதிரி. ஆனா இவனுமே எப்படி ரோஷினி வந்தா உனக்கு எப்படி ஞாபகம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அவளுமே வந்துட்டு உனக்கு நான் வந்தது பெருசு கிடையாது, எனக்கு எப்படி ஞாபகம் வந்தது பெருசா இருக்குங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இல்ல நீ வந்ததே எனக்கு ரொம்ப பெருசுதாமா, அங்க பாருங்க அம்மா பாட்டி நம்ம ரோஷினி வந்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி தான் இவனையுமே பிஸியா வச்சிட்டு இருக்கான். அங்க பார்த்தா குட்டியுமே வந்து பாசிகர் கடைச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ இவங்க எல்லாருமே பாசிகர் பார்க்க போறாங்க. அங்க பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு பாசிகர் வா என் கூட, ருபினா அம்மா அங்க ரொம்ப ஆபத்துல இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா அந்த பாசிகருமே வரமாட்டேங்குது. என்னடா அப்படின்னு பார்த்தா பாசிகரோட கண்ணே அப்படி டோட்டலா சேஞ்ச் ஆகி தான் இருக்கு. நம்ம அம்மனுடைய பேச்சை எதுவுமே பாசிகர் கேட்கவே மாட்டுது. தென் அப்பந்தான் நம்ம அம்மனுக்குமே தெரியுது இவர் ரோஷினிக்காக தான் இப்படி பண்ணியிருக்கான், கபீர் தான் இவ்வளவு தூரம் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்றதுமே. ஸோ ருபினாவை எப்படியோ காப்பாத்திருப்பான். அவங்களுமே கண் முழிச்சு நாளைக்கு தான் அந்த நட்சத்திர இரவு அம்மன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் என்ன செய்யணுமா அப்படின்னு சொல்லி கேட்கவுமே அவங்க அப்படி மயங்கிடுறாங்க. இவனுமே பாசிகரை தன்னுடைய வசத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டுமே அவங்க வீட்டில் உள்ள எல்லாத்தையும் எல்லா கதவையுமே அடைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ அவங்களுமே எல்லா கதவையும் அடைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இவனுமே அம்பு விட்டுட்டு இருக்கான் நம்ம பாசிகருக்கு. பாட்டியுமே நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உன்னுடைய நண்பனை இப்படி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. நான் மட்டும் பாசிகரை இப்படி பண்ணலன்னா பாசிகரை செத்துருவான் பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு அம்பையா விட்டுட்டு இருக்கான். பட் பாசிகர் அந்த அம்புல இருந்துமே தப்பிச்சிடுது. ஸோ ருபினா கொடுத்த அந்த மாய பொடியுமே போடுறான். அந்த பொடிக்கு அப்புறம் போயிருந்துச்சுன்னா அது கபீரோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல. தென் அந்த மாய பொடிக்கு அப்புறமுமே போயிடுது. அது மட்டும் இல்லாம கபீருமே வா நண்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோமே கபீர் கிட்டையுமே போயிடுது. நம்ம ரோஷினியுமே கபீர் கிட்ட தான் இருக்கா. எஸ் இவங்க 2 பேரும் கபீரோடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அம்மன்ட்ட வந்துமே இனிமேல் இது என்னுடைய ரோஷினி, நீலாம் வரக்கூடாது, தலையிடக்கூடாது, எங்களுக்கு நாளைக்கு கல்யாணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவுமே ஹீரோயின்ட்ட நான் சொல்றது கேளு, நான் சொல்றதெல்லாம் சொன்னா உனக்கு ஞாபகம் ஒரு ரோஷினி அப்படின்னு சொல்லிட்டு அவ கிட்டையுமே போகிறான். அவளுமே இவனை தள்ளி விட்டுடுறா. இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.